ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்னைக்கு நம்ம சேனலில் கோதுமை மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். ஒரு அரை வாழைப்பழத்தை உரித்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். அரை வாழைப்பழத்தை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கோதுமை மாவை வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து வச்சிருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துக்கிடணும். கோதுமை மாவு போட்டு இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம பெசரிக்கிடணும். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடலாம். பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக புட்டு மாவு மாதிரி வந்துடும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவில் தேவைக்கேற்ப ஜீனி போட்டுக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். சீனி செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நல்ல வாசமாக இருக்கும் புட்டு. நல்லா மாவோடு சேர்த்து நெய்யை கலந்துக்கலாம். மாவை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு சின்னதாக இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து மாவை அள்ளி வச்சுக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இட்லி தட்டில் வாழை இலை விரித்து வச்சுருக்கிறேன். இதில் கிண்ணத்தில் உள்ள புட்டு மாவை வச்சுக்கலாம். இட்லி பானையில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கோதுமை மாவு புட்டை வேக வச்சிடலாம். இட்லி பானையை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ஆகுது. புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். புட்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா வாசமாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். புட்டு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.